நம்ம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி சித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் 2 சாமுவேல் 7:11 பிற்பகுதி. இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். இதுதாங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. வாடகை வீடு என்று சொல்லி அநேக வீடுகளில் அலைஞ்சி திரிஞ்சு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனையாக கடந்து சந்தித்து சோர்ந்து போனவர்களாக எனக்கு ஒரு வீடு உண்டா என்று சொல்லி கலங்கி இருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கருளுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தாவீது ராஜாவுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி சமாதானத்தோடு அமர்ந்திருக்கிற பண்ணினார். அப்பொழுது தாவீது ராஜா தேவனுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டணும் என்று சொல்லி எண்ணினார். ஆனால் தேவனுடைய சித்தம் வேற மாதிரி இருந்தது. நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கருளினார். அதே போல தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். இன்றைக்கு வீடு இல்லாதவர்களாக கலங்கி கொண்டு இருக்கிற உங்களுக்கு, அல்லது வீட்டை கட்டியும் கட்டாமலுமாய் பாதியிலே விட்டு பண தட்டுப்பாடினால கலங்கி கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரியே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கருளுகிறார். கலங்காதீங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும். ஒரு தேவ மனிதர் ஒரு வீட்டை தனக்கு சொந்தமாக கட்ட மிகவும் சிரமப்பட்டு கட்டினார்கள். ஆனால் அவருடைய ஜெபத்தினாலும் அவருடைய பிள்ளைகள் அநேக வீடுகள் கட்டி வாடகைக்கு விடும்படியாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அதனால் இன்றைக்கு தேவாதி தேவனிடத்தில் நம்முடைய கவலைகளை நாம் சொல்லுகிற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வீடை கட்டி தருவார். இப்பொழுதே தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை தருவார். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.